கொண்டே தள்ளுங்க. சரிங்க. இன்ஸ்பெக்டர் Excuse me. Sir? 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 Are you a man? Oh, bloody monkey man. இவன் பேர் சிரிப்பானந்தா சார். இவன் கடலூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன். இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். சிரிச்சுக்கிட்டே சிதம்பரத்தை சீரழிச்சு கொலைன்னு அட்டுழியம் பண்ணி பல பேரை சாகடிச்சு சம்பாரிச்சிருக்கான் சார். வணக்கம் சுவாமி. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கணும். உங்கள் சிஷியன்ட்ட ஏற்கனவே பர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீ எதையும் சொல்ல வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும். உன் நண்பன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பல லட்சம் செலவு பண்ணி அவனை எம்எல்ஏ ஆக்குனேன். இன்னைக்கு நீ சொல்கிறத அவன் கேட்க மாட்டேங்கிறான், அதானே? ஆச்சரியமாக இருக்கே, எப்படி சாமி கரெக்டாக சொல்கிறீங்க? உங்கள் தொகுதியில் இப்போ இடைத்தேர்தல் வரணும். கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரம் வரும். மற்ற விஷயத்த என் சிஷ்யன் சொல்லியிருக்காரு. சரியா இருக்கு, கொடுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் சாமி. சாமி அவங்க போயிட்டாங்க சாமி. எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன்னு சொன்னீங்களே. ஆசைப்படலடா, ஆத்திரம் எப்படா நடக்கும்? ஓஹோ, இவனுங்களா? டேய், நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு வானத்தை பார்க்குறியா? என்னடா என்ன வண்டியை மறிச்சு வம்ப வளர்க்குறீங்களா? கார்ல இருந்து இறங்கி வந்தா டீசென்ட் நினைச்சியா? நான் பக்கா லோக்கல். லோக்கலம்ல லோக்கல்ல என்ன பண்ணிடுவேன்? டேய், இந்த தொகுதி எம்எல்ஏடானா? உன்னை எம்எல்ஏ ஆக்க உன் நண்பனுக்கு என்ன பண்ண? டேய், என்னடா பண்ண? வேண்டாம், போட்டுவேன். டேய், இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. என்ன தரவால? ஏய் ஏய், நீ என்ன காலிடா? டேய், நீ அவனுடா. வேடா. டேய், தப்பிச்சு போறோம். நில்றா. நில்றா. அப்படி போ, அப்படி போ. என்ன எம்எல்ஏ? மாமிஜி, வர்ற வழியில் என்னை விரட்டி 2 பேர் வெட்ட வந்தாங்க. நல்ல வேளை வந்துட்டீங்க. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். நான் எம்எல்ஏ பதவியிலிருந்து மேலே மந்திரியாக வர்றதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் சுவாமிஜி. மேலே தானே போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாம் சுவாமிஜி. உன்னை ஒரேடியாக மேலே அனுப்பி வைக்கிறேன்ப்பா, கவலைப்படாத. சாமியா, என்ன சாச்சிட்டீங்களே. டாய், தண்டவாளத்துக்கு போடுங்க. சரிங்க சாமி. சுவாமிஜி வணக்கம். வாயா மப்பு மாதவா, இன்னும் ஒரு மாதிரி இருக்க. நைட்டு அடிச்சு இன்னும் தெரியல போல இருக்கு. ஆமாம், நீங்கள் தான் ஒன்றும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே டென்ஷனாக இருக்குது சாமி. உன் டென்ஷன் எனக்கு தெரியும், உக்கார். சுவாமிஜி வணக்கம். குருஜி, என்னடா? எனக்கு கல்யாணம். எனக்கு பெரியவங்க யாரும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே உங்கள் உப்பத்துன்னு வளர்ந்தவனா. அதனால் இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இவனை சாமியார் ஆக்குன்னு நினச்சேன், சம்சாரி ஆயிட்டான். கொடு. என்ன பொண்ணு ஃபோட்டோவை அப்படி பார்க்குறாரு? என்னைக்கு? வர்ற வெள்ளிக்கிழமை சாமி. ஓ, வெள்ளிக்கிழமையா? கண்டிப்பாக வந்துடுறேன். நம்ம 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம். நான் எதுக்கு ஜி, நீங்களே போயிட்டு வந்துருங்க. ஒரு விஷயம் இருக்குது, நீ வர. பத்திரிக்கை கொடு. இந்தாங்க. இந்த ஆளும் வரானா? கண்டிப்பாக வர. சுவாமிஜி, தாம்பலம். அப்போ நான் புறப்படுறேன். நீடூழி வாழ்க. வர்றேன் சுவாமி. எனக்கு எதுக்கு ஜி பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு? டென்ஷன் ஆகுன்னு சொன்னல, அதுக்காக தான். கட்டிமலம் கட்டிமலம்.
இதாண்டா சான்ஸ். கையெடுங்க. உங்க ஆசீர்வாதம் சுவாமி. ஹலோ நான் பார்த்துறேன். சுவாமிஜி, கொஞ்சம் இருங்க. என்ன என் மேட்ரு என்னாச்சு? யோ, நான் 100 ஏக்கர் மேட்டரை பற்றி பேசிட்டு ஓ மேட்ரு அப்புறம் பேசலாம் முடியா? நான் அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து பார்க்குறேன். ஓகே. ஆளை முகரேன். இவர் ரொம்ப அழகு. கல்யாணத்துக்கு போனது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ஜி, கல்யாண பொண்ணு என்ன அழகாக இருந்தால் தெரியுமா? முதல்ல வாயத்தோடையா கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு இப்போ என்ன அழகுங்கிற? நீங்கள் மனசு வச்சா அந்த பொண்ணுக்கு என் கூட தான் முதலிரவு. நீங்கள் கேட்ட அந்த 100 ஏக்கர் இடத்துக்கு பத்திரத்தில் கையெழுத்த போட்டுறேன். ஆனால் நாளைக்கு அந்த பொண்ணு என் கூட இருக்கணும். அவ்வளோதானே? அந்த பொண்ணு நாளைக்கு உன் கூட இருப்பான். யாரா நீங்க? ஏய் சுமதி, மூடுடா. டேய் ஏத்துறாவல. வேண்டாம் ப்ளீஸ், அவரை விட்டுருங்க. சுமதி போயிடாத. அங்கே இரு. போடின்னு சொல்றல. ப்ளீஸ் வேண்டாம் அவரை சுமதி. விட்டுருங்க. எனக்கு போயிடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ புரியவல. சார் என்னப்பா? எனக்கு இன்னைக்கு தான் சார் கல்யாணம் ஆச்சு. நானும் என் மனைவியும் வீட்டில் இருக்கும்போது 2 ரவுடிங்க கத்தியோட வந்து எங்களை மிரட்டுறாங்க சார். நாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தப்ப வழியில எங்களை மடக்கி என்ன அடிச்சு போட்டு என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அப்புறம் நீங்க தான் சார் என் மனைவியை எப்படியாவது உடனே காப்பாத்தணும் சார். முதல்ல அமைதியா உட்காருப்பா. சரி, இதுக்கு முன்னாடி அந்த ரவுடி பசங்களை பார்த்திருக்கியா? இல்ல சார். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. சரிங்க சார். கான்ஸ்டபிள் ஐயா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க. அங்கே வச்சு இவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. சரிங்க. சரி, பார்த்து கூப்பிட்டு போங்க. சீக்கிரம் போங்க. வணக்கம் சாமியார். சொல்லு மப்பு மகாதேவா. சாமியார்னா ஒரிஜினல் சாமியார் நீதாயா? சொன்ன மாதிரியே பொண்ணை கரெக்டாக ஏற்பாடு பண்ணிட்டேன். உன்னை நம்பினதுக்கு சொர்க்கத்தை பார்த்துட்டேன். இந்த சாமியாரை நம்பின அதான் சொர்க்கத்தையே பார்த்தேன். அதான் இந்த சிரிப்பானந்தாவோட மகிமையே. ஓகே, உங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ், வெப்பன்ஸ், எனி அதர்ஸ் வேற என்ன வேணாலும் கேளுங்க. தேங்க்யூ சார். யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். எஸ் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தேவையான சில அதிகாரிகளை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சோபான் யாருன்னு சொல்லுங்க. மிஸ்டர் செந்தில்நாதன், மிஸ்டர் தியாகு, இவங்க போதும் சார். வெரி குட். இந்த டீமை வச்சு அந்த சாமியாருங்க நெட்வொர்க்கே ஆஃப் பண்ணிடுவோம் சார். ஓகே மிஸ்டர் ஜெயபிரகாஷ், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். நிச்சயமா நீங்க சாதிப்பீங்க. நீங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். எத்தனை இடத்துல மாமூல் வாங்குறீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, உங்க சொத்து மதிப்பு என்ன, இதை எதை பத்தியும் நான் உங்கள்கிட்ட கேட்க போறதில்ல. தப்பிச்சோண்டா சாமி. ஸோ நான் சார்ஜ் எடுத்துருக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து வர 1ஆம் தேதி பணம்னு நீங்க கை நீட்டி வாங்குறது அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குற சம்பள பணமாக தான் இருக்கணும். அதை மீறி யாராவது லஞ்சம் ஊழல்னு ஏதாவது உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். என்னைய நம்ம மடியிலே கை வச்சுட்டாரு. இதுக்கா சார் ஒரு தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தா வந்த உடனே நமக்கே வைக்கிற ராப்பு. யோ சத்தமா பேசாதயா. அவர் காதுல விழுந்துச்சு, நம்மள தண்ணியெல்லாம் காட்டுக்கு மாத்திடுவாரியா. இப்ப நீங்க போட சத்தம் தான் ஒரு என்னையா சத்தம்? எஸ் சார், எஸ் சார். பார்த்து எடுத்து தெளிங்கப்பா. நம்ம மாதிரி போலீஸ் சாமியார் பார்த்தா கடல் பொங்கி வரும், அப்புறம் சுனாமி தான். அம்மா புண்ணியவதி, நீ தண்ணி தெளிச்சுக்கல? நான் தண்ணி அடிக்கிறதோட சரி, தெளிச்சுக்கிறதெல்லாம் இல்ல. சூப்பர். அவ யான் கூட சரி சரி, வாய மட்டும் வாங்க போலாம், வாங்க. வாங்க வாங்க. சே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டவன் போலீஸார் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கு. மாட்டிப்போமோ தெரியலையே. தாதாஜி வந்தா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. என்ன சொல்லுவான்? வந்தா சுடுவான், எல்லாரும் அதுக்குள்ள உருட்டு ஓடிடுவோம். சும்மாரியா பயந்தாங்க. என்ன வளர்ற? எப்படியா சொல்லுவான்? ஒன்னும் சொல்ல மாட்டான். கரெக்ட். எங்கிட்ட மொத்தம் 50 கோடி ரூபாய் பணம் இருக்கு.
அதை வச்சு ஒரு அற்புதமான பிசினஸ் பண்ணி ஓஹோன்னு போயிட்டே இருப்பேன். நான் வரேன். யோ போஜா உட்காரு. உங்ககிட்ட 50 கோடி தான் இருக்கு. என்கிட்ட டபுள் 100 கோடி வச்சிருக்கேன். நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பொழைச்சுக்க வேண்டாம் டே. உங்களை மாதிரி 50 கோடி 100 கோடி சேர்த்து வைக்காம ஜஸ்ட் ஒரு 500 கோடி தான் சேர்த்து 500 500 கோடி யாராவது நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சா